அந்த ராமானுஜனை இருந்த இடம் தெரியாமல், அதாவது அவன் சுவடே தெரியாமல் அவனை அழித்து விட வேண்டும் என்கிறேன். அப்படி செய்யாவிடில் அவன் எங்கிருந்தாவது தங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் வெட்ட வெட்ட முளைக்கும் மரம். அவனை ஒட்டு மொத்தமாக வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அதாவது ராமானுஜனை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிவிட வேண்டும் என்கிறேன். எப்படி என் யோசனை? அடே கைலாசம், நீ என்னடா விபரீதமாக ஏதேதோ யோசிக்கிறாய்? அவசரப்பட்டு எதுவும் செய்து விடாதே. இல்லை குருநாதா, இந்த ராமானுஜன் விஷயத்தில் அவசரமோ அலட்சியமோ காட்ட மாட்டேன். யோசித்து கனக்கச்சிதமாக முடிப்பேன். தாங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் என்னிடம் விட்டு விடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்து ராமானுஜன் ஒட்டுமொத்தமாக போக வேண்டுமென்றால் அவன் இந்த உலகத்தை விட்டே போக வேண்டும். அதற்கில்லையடா கைலாசம். தாங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் குருநாதா. தாங்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்து விடுங்கள். மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். என்னவோ போ, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. தாங்கள் மூளையெல்லாம் கசக்கிக் கொள்ள வேண்டாம். தாங்கள் சென்று தங்கள் போஜனத்தில் கவனம் செலுத்துங்கள். தங்கள் உடல் நன்றாக இருந்தால்தான் தங்கள் சித்தாந்தம் வளரும். தங்கள் சித்தாந்தம் வளர்ந்தால்தான் நாங்கள் வளருவோம். தாங்கள் அடிக்கடி சொல்வீர்களே, நம் சித்தாந்தம் வளர வேண்டுமென்றால் விஷ வித்துக்களை அழிக்க வேண்டுமென்று. அதைத்தான் நாங்கள் இப்போது செய்ய போகிறோம். ஒரு நாட்டை காக்க பல சேனை வீரர்களை இழக்கிறோம். தங்கள் சித்தாந்தத்தை வேரூன்றி நிலைபெறச் செய்ய சில விஷமிகளை அழிப்பதில் தவறென்ன இருக்கிறது? நீ ஏதேதோ சொல்லி குழப்புகிறாயே. தாங்கள் குழம்பவே வேண்டாம் குருநாதா. மோர் குழம்பு தங்களுக்காக காத்திருக்கிறது. முதலில் அதை சென்று ஸ்வீகரியுங்கள். இனி ராமானுஜன் தங்களுக்கு ஒரு தடைக்கல்லாக என்றுமே இருக்க மாட்டான். அதற்கு நான் பொறுப்பு. நான் எடுக்கும் முயற்சிகளுக்கு தாங்கள் தடையாக இருக்க வேண்டாம். அதுதான் இந்த சிறியேனின் வேண்டுகோள். சம்பூர்ணம், நம் குருநாதரை போஜனம் செய்ய அழைத்துச் செல்லுங்கள். வாருங்கள் சுவாமி. ராமானுஜா, வெளியில் வைத்து உன்னை முடிப்பது கடினம். அருகிலேயே, மிக அருகிலேயே வைத்து உன் கதையை முடிப்பதுதான் மிகவும் சுலபம். முடிக்கிறேன். சரியான ஒரு ஏற்பாட்டோடு உன் விதியை இந்த கைலாசம் தீர்மானிக்கிறேன். கைலாசம்! குருநாதா! என்ன மாப்பிள்ளை, ஆச்சரியமாக இருக்கிறது. எப்பொழுதும் நான் பார்க்கும் மாப்பிள்ளையைப் போல் நீங்கள் இல்லையே. வழக்கமாக இலையில் அமர்ந்தால் நன்றாக ஆற அமர ரசித்து ருசித்து புசித்து விட்டுத்தான் எழுந்து கொள்வீர்கள். இல்லை, அப்படித்தான் இருக்க வேண்டும். நான் ஏதோ கோழி குறிப்பதைப் போல் அவசர அவசரமாக உணவு உட்கொண்டு எழுந்து விடுவேன். அது உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்காது. தவிர நாங்கள் எல்லோரும் ஒருவருடன் ஒருவர் பேசியவாறே அமுது உட்கொள்வோம். நீங்களோ யார் என்ன பேசினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்கள் பணியிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். மற்றவர்கள் எழுந்த பின்தான் சிறிது நேரம் பொறுத்துத்தான் நீங்கள் எழுந்து கொள்வீர்கள். அப்படி இருக்க இன்று எல்லோருக்கும் முன்னதாக அமுது உண்டு விட்டு வந்து விட்டீர்கள். இப்பொழுது என்ன சொல்ல வருகிறீர்கள்? இத்தனை நாட்கள் சாப்பாட்டு ராமனாக இருந்த நான் இப்பொழுது மாறிவிட்டேன் என்று சொல்ல வருகிறீர்களா? இல்லை மாப்பிள்ளை, நான் நல்ல விதமாகத்தான் சொல்கிறேன். நாம் உணவு உட்கொள்ளும் பொழுது கவனம் முழுவதும் அதில் தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உடல் மட்டும் செய்யக்கூடாது. மனமும் அறிவும் அதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அந்த விதத்தில் நீங்கள் செய்வதுதான் சரி. அப்பொழுதுதான் அதன் முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். அது சரி, ஆனால் அந்த சத்து உடலுக்குத்தானே கிடைக்கும். ஆனால் இனி மனதிற்கும் ஆத்மாவிற்கும் சத்து கிடைக்க வேண்டும் என்ற மனமாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் நான் உட்கொள்ளும் உணவின் அளவையும் நேரத்தையும் குறைத்துக் கொண்டேன். ஆனால் இதில் வருந்திக் கொண்டிருப்பவர் என்னவோ மன்னிதான். ஆமாம், மன்னி வழக்கமாக செய்வது போய் உங்களுக்காக பலவிதமான தளிகை செய்து போட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால்
நீங்களோ எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டீர்கள். ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் மறுபக்கம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. பெரிய பிராட்டி எப்பொழுதும் உங்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருப்பாள். சிறிது கூட பொறுப்புணர்ச்சியோ கடமை உணர்ச்சியோ இல்லை என்று. ஆனால் இப்பொழுதோ உங்களை பற்றி மிகவும் பெருமையாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? இது எனக்கு தெரியவே தெரியாதே. என்ன பெரிய பிராட்டி, என்னை பற்றி உயர்வாக சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? அதை என் முன் என்றும் சொன்னதே இல்லையே. அது அப்படித்தான் இருக்க வேண்டும் மாப்பிள்ளை. குறையை அவர்கள் முன் சொல்லிவிட்டு புகழ்ச்சியை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும். ஆனால் பொதுவாக யாரும் அப்படி செய்வதில்லை. சரி, அதை விடுங்கள். முன்பெல்லாம் நீங்கள் ஆச்சாரியரை சேவித்துவிட்டு ஸ்ரீபெரும்புதூர் சென்றுவிட்டு அதன் பின் நேரம் கிடைத்தால்தான் எங்களை பார்த்துவிட்டு திரும்ப போவீர்கள். ஆனால் இப்பொழுது முதலில் இங்கு வந்திருக்கிறீர்கள். ஏதாவது பிரத்யேக காரணம் இருக்க வேண்டுமே. அது ஆச்சாரியரை அவசியம் பார்த்தே ஆக வேண்டும் என்றுதான் வந்தோம். ஆனால் அவரை போய் பார்ப்பதற்கும் வேதனையாக உள்ளது. உங்களுக்கும் தெரிந்திருக்கும், ராஜபளவை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆச்சாரியர் போன்றவர்களுக்கு இப்படிப்பட்ட நோயை கொடுத்து ஏன் பகவான் அவர்களை கடும் வேதனைக்கு உள்ளாக்குகிறார்? அதை அப்படி எடுத்துக்கொள்ளக் கூடாது வகுலா. பெருமாளின் எல்லா செயல்களிலும் ஒரு காரண காரியம் இருக்கும். இந்த ராஜபளவை நோயை கொடுத்து ஆச்சாரியர் மூலமாக பகவான் என்ன தெரிவிக்க விரும்புகிறார் என்பது யாருக்கு தெரியும்? அதனால் அதை பற்றி பெரிதாக ஆராய்ச்சியில் இறங்காமல் இருப்பதுதான் நல்லது மாப்பிள்ளை. அதனால்தான் இங்கிருந்து நேராக பேட்டைக்கு சென்று பூமாவையும் அவள் குடும்பத்தாரையும் பார்த்துவிட்டு அங்கிருந்து காஞ்சிபுரம் சென்று அதன் பிறகு ஸ்ரீரங்கம் செல்லலாம் என்று உத்தேசித்திருக்கிறோம். சமீபத்தில் நாங்கள் பூமாவை பார்க்க சென்றிருந்தோம். அங்கு தாசரதியையும் பார்த்தோம். மன்னி, தாசரதியை பார்த்து நான் வியந்து போனேன். பாடசாலைக்கு செல்லும் பிராயத்தை தான் அவன் அடைந்துள்ளான். அதற்குள் ஸ்லோகங்களை எல்லாம் எத்தனை ஸ்பஷ்டமாக அக்ஷர சுத்தமாக சொல்கிறான் தெரியுமா? ஆமாம், நானும் அசந்துதான் போய்விட்டேன். அவன் எங்கும் விளையாட கூட செல்வதில்லையாம். சதா பகவத் நாமாவழியையே சொல்லிக் கொண்டிருக்கிறானாம். ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு காரணம் ராமானுஜன். பூமாவின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ராமானுஜன் அந்த சிசுவிற்கு பாகவதத்தை புகட்டவில்லையா? அதன் பலனும் பயனும் தான் இது. தன் தங்கையை அவள் அகத்துக்காரரிடம் ஒப்படைக்கும் பொழுது அவன் விடுத்த வேண்டுகோளே தாசரதி ஸ்லோகங்களும் பாசுரங்களும் பயில வேண்டும் என்பதுதான். எல்லோரும் சேர்ந்து ஒரு சத்புத்திரனை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தாசரதி அப்படி இருப்பது யதார்த்தமே. ஆமாம், கோவிந்தன் இங்கு அடிக்கடி வந்து செல்கிறானா? இல்லை மன்னி, காஞ்சியம்பதியிலேயே அவனுக்கு நேரம் சரியாக உள்ளதாம். மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்கிறான். அங்குள்ள குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு திரவிய வியாபாரத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறான். அப்படியா? கேட்கவே சந்தோஷமாக இருக்கிறது. எப்பொழுது கோவிந்தன் இந்த அளவிற்கு செயல்படுகிறானோ, இதன் பின் அவனது கல்யாணத்தை நாம் உடனடியாக நடத்திவிட வேண்டும். இல்லை, அவன் பாடசாலைக்கு சென்று படித்துக் கொண்டிருக்கிறான். என்ன படிப்பு படிப்பு என்று அதையே சொல்கிறாய்? ராமானுஜனும் தான் பாடசாலைக்கு சென்று கொண்டிருக்கிறான். ஆனால் கல்யாணம் செய்து கொண்டுதானே பாடசாலைக்கும் செல்கிறான். அப்படியெல்லாம் நினைக்காதே. எது எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது நடந்துவிட வேண்டும். காலதாமதம் ஏற்படக்கூடாது. காஞ்சிபுரத்திலேயே இருக்கட்டும், இங்கு வந்து போய்க் கொண்டிருக்கட்டும். ராமானுஜன் செய்யவில்லையா? அதே போல் பெண் பார்க்கும் சிரமம் உங்களுக்கு வேண்டாம். திருமலையிலேயே கோவிந்தனுக்கு உகந்த ஒரு பெண்ணாக அடியேன் பார்க்கிறேன். அதெல்லாம் சரி. ஆனால் கல்யாணம் செய்து கொள்வதற்கு கோவிந்தன் ஒப்புக்கொள்ள வேண்டுமே. அதெல்லாம் ஒப்புக்கொள்வான். இல்லை என்றால் ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். அவனை நானே பார்த்து பேசி சம்மதிக்க வைக்கிறேன். அவனும் முன்பிருந்த கோவிந்தன் போல் இல்லையே. அவனிடமும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதல்லவா? வாஸ்தவம்தான், மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அந்த மாற்றங்கள் நல்லதா இல்லையா என்பதுதான் எனக்கு புரியவில்லை. எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும். இல்லை என்றால் அதை நல்லதாக நாம் மாற்றிவிடுவோம். நீங்களாக ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். இப்பொழுது ராமானுஜன் கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தவில்லையா? அதே போல் கோவிந்தனும் இருப்பான். அது என் பொறுப்பு. என்னிடம் விட்டுவிடுங்கள்.
பட்டரே, வரும் கார்த்திகை மாதத்தில் திருமங்கையாழ்வாரின் திருநக்ஷத்திரம் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் வர இருக்கிறது. அந்த திருநக்ஷத்திர மகோத்சவம் நன்கு நடைபெற வேண்டும் பட்டரே. தங்களின் சித்தப்படியே சுவாமி. கோயில் அதிகாரி ஊரிலிருந்து வந்தவுடன் மறக்காமல் அவரிடம் தெரிவித்து விடுங்கள். அப்படியே செய்து விடுகிறேன் சுவாமி. குறுநில மன்னனாகவும் பிறகு பக்தியில் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவராகவும் திகழ்ந்த திருமங்கை ஆழ்வார் ஒரு சூழ்நிலையில் இந்த வரதனால் பெரும் இன்னலில் இருந்து காப்பாற்றப்பட்டார். அது என்ன நிகழ்வு சுவாமி? ஒரு காலத்தில் சோழ மன்னன் தனக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை குறித்த தவணைக்குள் செலுத்தாததால் அப்போது மன்னராக பரிபாலித்த திருமங்கை ஆழ்வாரை சிறைப்படுத்தினான். சிறையில் இருந்த திருமங்கை மன்னனான ஆழ்வார் 3 நாட்கள் உணவு உண்ணாமல் வருந்தி எம்பெருமானை நினைத்தபடி இருக்க அவர் கனவில் நம் பேரருளாளன் வரதன் தோன்றினான். பிரசன்னமாகிய வரதன், பரகாலரே, திருமங்கை மன்னரே, காஞ்சியம்பதிக்கு வருக, நிதியை பெருக, கவலையை விடுக என்று திருவாய் மலர்ந்தருளினான். இதை மன்னரிடம் தெரிவித்து சிறை காவலர்களுடன் காஞ்சியம்பதிக்கு வந்து வரதனின் திருவடிவாரத்தில் துதித்தார். அன்று மீண்டும் கனவில் தோன்றிய வரதன் தன் அபயஹஸ்த முத்திரையின் மூலம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்ட அரசர் பிரதானிகள் முதற்கொண்டு புடைசூழ வேகவதி நதிக்கரைக்கு வந்து வரதன் குறிப்பிட்ட இடத்தில் நிலத்தை தோண்டச் செய்ய பெரும் நிதிக்குவியல் கிடைத்தது. சோழ மன்னனும் திருமங்கை ஆழ்வாரின் பெருமையை உணர்ந்து வரிப்பணம் எவ்வளவோ அதற்குண்டான தொகையை மட்டும் அந்நிதியிலிருந்து எடுத்துக்கொண்டு மீதியை ஆழ்வாரிடமே கொடுத்து சிரம் தாழ்த்தி வணங்கி புறப்பட்டார். இப்படி வரதனால் அருளப்பட்ட எஞ்சிய நிதிக்குவியலை வரதனுக்கும் பாகவத ஆராதனைக்கும் பயன்படுத்தினார் திருமங்கை ஆழ்வார். ஆஹா, என்னே வரதனின் பெருங்கருணை! ஆழ்வாரின் மேல்தான் எப்படிப்பட்ட கரிசனம்! ஆம்பட்டரே, பிறர்க்கென வாழும் உத்தமர்களுக்கு என்றும் வசமானவன் வரதன். பிரம்ம ருத்ராதி தேவர்களுக்கும் தலைவன் தேவாதி ராஜன். அவன் உகந்த திருமங்கை ஆழ்வாரின் கார்த்திகை மாத திருக்கார்த்திகை நட்சத்திர திரு அவதார உற்சவம் எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாக நடைபெற வேண்டும் பட்டரே. அதற்கென்ன சுவாமி, தங்களின் திருவுள்ளப்படி நிச்சயம் நன்கு நடைபெறும். இதை கோவிலுக்கு வரும் சேவார்த்திகள் அனைவருக்கும் தெரிவித்து விடுகிறேன். மொத்தத்தில் கோவில் சம்பந்தமாக உற்சவாதிகளை பேசியதில் தங்கள் முகத்தில் பழைய பொழிவு திரும்பிவிட்டது. என்ன பட்டரே, திடீரென்று உள்ளர்த்தத்தை வைத்து ஏதேதோ பேசுகிறீர்கள்? உள்ளார்த்தமாக அடியேன் எதுவும் பேசவில்லை சுவாமி, உள்ளதைத்தான் சொன்னேன். ராமானுஜனின் பாரியாள் தங்களிடம் சம்பாஷித்த பின் தாங்கள் மிகவும் முகவாட்டத்துடன் காணப்பட்டீர்கள். இன்று அது நீங்கி பழைய பொலிவோடு இருக்கிறீர்கள் என்றேன். ஓ, தஞ்சாவின் விஷயத்தை சொல்கிறீர்களா? ஆம். என்னவோ சட்டென்று இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது. நிகழ்ந்ததோடு அல்லாமல் அதன் தாக்கமும் சுவடும் மனதில் சில காலங்கள் தங்கிவிட்டது, அவ்வளவுதான். பட்டரே, யார் அந்த பெண்? ஓ, அவளா? அவள்தான் பிரம்மரட்சசால் பீடிக்கப்பட்டு ராமானுஜரால் அனுகிரகிக்கப்பட்ட தட்சிணாமூர்த்தியின் அருந்தவ புதல்வி அமுதினி. தட்சிணாமூர்த்தியும் வந்திருப்பார் என எண்ணுகிறேன். வாருங்கள், போகலாம். ஆஹா, கண்களை கவரும் வண்ணமிகு கோலம். அமுதினி, சுவாமி யார் என்று உனக்கு தெரியாதல்லவா? இவர்தான் சாக்ஷாத் திருக்கச்சி நம்பி சுவாமிகள். சுவாமி, தங்களுக்கு இந்த அடியவளின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். திருக்கோயில் பகுதியாக இருப்பதால் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய இயலவில்லை. அடியவளின் அநேக நமஸ்காரங்களை மானசீகமாக தங்களின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏற்று இந்த எளியவளை அனுகிரகிக்க வேண்டும். இந்த வரதனின் ஆசிகள் உனக்கு பூரணமாக இருக்கிறது அம்மா. எவ்வளவு பெரிய தோஷத்திலிருந்து நீ விடுபட்டு வந்திருக்கிறாய் தெரியுமா?
அதற்கு கைப்படைத்த பயனாய் அந்த வரதனை கைகூப்பி தொழுது உன் நன்றியை அவனுக்கு வெளிப்படுத்துவதுதான் முறை. தங்களை தொழுவதும் முறைதானே சுவாமி? வந்தனங்கள் நம்பி சுவாமிகளே. வந்தனம். வந்தனம் பட்டரே. வந்தனம். நம்பி சுவாமிகளே, அமுதினி தங்களின் அனுக்கிரகத்தையும் ஆசியையும் யாசித்தது மிகவும் சரியே. ஒப்பற்ற பாகவதர்களின் நல்லாசியை பெற்றாலன்றோ வரதனும் குளிர்ந்து அருள்பாலிப்பான். சரியாகச் சொன்னீர்கள் தட்சிணாமூர்த்தி. அமுதினியின் நிலை கண்டு நம்பி சுவாமிகள் மிகவும் பதைபதைத்து விட்டார். அவருடைய பதைபதைப்பை அறிந்ததும் வரதனுக்கு பொறுக்குமா? ஆகையால்தான் தகுந்த சிரேஷ்டர் ஒருவர் மூலமாக இவள் வாழ்க்கையை சீர்படுத்தி விட்டான் வரதன். அடியேனுக்கு எந்த தொகையோ எந்த நன்கொடையோ தேவையில்லை. தயை கூர்ந்து இதை பற்றி மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம். எல்லாம் அந்த பரந்தாமனின் செயல். வெற்றியாளன் எப்போதுமே ஏதாவது புதுமையாக செய்ய மாட்டானா. அவன் அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை புதுமையாக செஞ்சிருவானா. அது வேற யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் லியோனி அண்ணன் தான்.